ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதமானது நடந்துகிட்ருக்குங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் முடியறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 20 நாட்களுக்கு மேலேயே இருக்குது. ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி அதிரடியாக இருக்கும் என்று கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு சில தாள்களானது சொல்லப்பட்ட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடக ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் ஒவ்வொரு நாளுமே நகர்ந்துக்கிட்டே இருக்கும். கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்காது. கிரகங்கள் நகர நகர நமக்கு வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறிக்கிட்டே இருக்கும். கிரகங்கள் ஒரு சில நேரம் நமக்கு சாதகமாக இருக்கும், ஒரு சில நேரம் நமக்கு பாதகமாக இருக்கும். சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். அந்த வகையில் ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் உங்களுக்கு என்ன மாதிரி சாதகமாக பாதகமாக இருக்குது அப்படிங்கிற முழுமையான பலன்களை இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். கடக ராசிக்காரங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக கிரகநிலைகள் கிரகமாற்றங்கள் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக கிரகநிலைகள் கிரகமாற்றங்கள் இதெல்லாம் என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே நம்மளுக்கு ஓரளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக புரியும். அதனால் ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் கிரகமாற்றங்கள் இதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன். முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ கடக ராசிக்காரங்க புனர்பூஷம் 4ஆம் பாதம், பூஷம் ஆயுள்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் கணிப்பு கரெக்டாக சொல்கிறது பொருந்தும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன், தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி வகரத்தோடு, பாக்கியஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு, ஐனசைன போகஸ்தானத்தில் சந்திரன், இந்த மாதிரிலாம் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமையுது. இந்த கிரகநிலைகள் அமையிறது மட்டும் இல்லாமல் கிரகமாற்றங்கள் வேற ஏற்பட போகுது. கிரகமாற்றங்கள் எப்பப்பங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் லாபஸ்தானத்திலிருந்து ஐனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்னைக்கு புதன் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த பலனை இப்போ நட்சத்திர வாரியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கடக ராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்குங்க. இந்த ஆகஸ்ட் கடைசி 20 நாட்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது கண்டிப்பாக சாத்தியமில்லை. அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அவ்வளவா வச்சுக்கொள்ள வேண்டாம். மனதுக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா தயவு செய்து வச்சுக்க வேண்டாம். குடும்பத்தில் இருப்பவர்களோடு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நல்லது. அப்புறம் கணவன் மனைக்கிடையே சிறிய வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டு இருந்ததில் அந்த வாக்குவாதங்கள்லாம் உங்களுக்குள்ள சரியாகும். அப்புறம் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடக்கிறது கண்டிப்பாக நடக்காது. அதனால் பிள்ளைகள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். மனதுக்கு நிம்மதி தர மாதிரி ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு இப்போ ஒரே வழி. ஸோ புனர்பூஷம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடக ராசிக்காரங்க இந்த டைம் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக செயல்படணும். ஸோ எந்த அளவுக்கு கவனமாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடக ராசிக்காரங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆகஸ்ட் கடைசி 20 நாட்கள் சாமர்த்தியமான பேச்சு கொடுக்கணும். எந்த அளவுக்கு சாமர்த்தியமான பேச்சு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காரிய வெற்றி ஈஸியாக உண்டாகும்.
அப்புறம் அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் பண்ணலாம். அடுத்தவரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்கும் போது அந்த பொறுப்புகள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும். அதே சமயம் மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் இருந்து வந்த போட்டிகள்லாம் உங்களுக்கு இன்னும் கடினமாக இருக்கும். ஸோ கல்வியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாடங்களை படிப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அன்னன்னைக்கு பாடங்களை படிக்கணும். ஸோ இடையூறுகள்லாம் நிறைய வரும். இடையூறுகளை சமாளிக்கிறதுக்கு மாணவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஆகஸ்ட் கடைசி 20 நாட்கள் மாணவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பூச நட்சத்திரத்தை தொடர்ந்து கடகராசிக்காரங்க ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் துன்பம் வருவது போல் இருக்குமோ தவிர துன்பம் வராது. அதனால் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஆனாலும் மனதில் ஏதேனும் கவலை, பயம், அவபோதை ஏற்படும். அந்த பயத்தை போக்க உங்களது பேச்சை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்குங்க. உங்கள் பேச்சை உங்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கும். யோசித்து பேசுவது நல்லது. ஆன்மீகத்தில் எண்ணத்தை அதிகம் கொண்டு செயல்படுங்க. அப்படி நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு மன ரீதியாக பாதிப்பு இல்லாமல் தப்பிக்கலாம். ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆன்மீகத்தில் இந்த ஆகஸ்ட் 20 கடைசி நாட்கள் இருக்கணும். அது ரொம்ப அவசியம். ஆக மொத்தம் கடகராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய கவனமாக இருக்கணும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி கவனமாக இருக்கக்கூடிய இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வணங்கி வரணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், நீண்ட நாள் பிரச்சனை தீரும். இந்த ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் இதை செய்திடுங்க. குறிப்பாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை உங்களுக்கு வியாழன் அன்று நீங்கள் செய்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புண்ணியம் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் கடகராசிக்காரங்க உங்களுக்கு நட்சத்திர வாரியாக என்னென்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ அடுத்ததாக பொதுவாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் என்னங்கிறத நான் சொல்லிகிட்ருக்கேன். அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் கலைத்துறையில் இருந்தாலும் சரி, அரசியலில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன சூழ்நிலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கப்பெறும். கிடைக்கப்பட்டு சிரமங்கள் எல்லாமே உங்களுக்கு குறையும். அதே சமயம் வேலைபளு குறைந்து காணப்படும். வேலைபளு குறைந்து காணப்படுறதுனால உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை செய்யலாம். வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டியது வரும். அப்படி தங்க வேண்டியது வரும்போது தங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தங்குங்க. திடீர் செலவு உண்டாகும். அந்த திடீர் செலவு உண்டாகிறது தேவையாக இருந்தால் பண்ணுங்கள், தேவையற்றதாக இருந்தால் பண்ண வேண்டாம். அதாவது தேவையற்ற செலவு அப்படின்னு தெரிஞ்சு அதை பண்ண வேண்டாம். அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எல்லா காரியங்கள்லையுமே அனுகூலமான பலன் நடக்கும். மெயினாக மனக்கவலைலாம் நீங்கி நிம்மதி உண்டாகும். உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண முழு மூச்சோடு செயல்படணும். அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பொருள் வரவு உங்களுக்கு அதிகரிக்கும். வாகனம், பூமி இதன் மூலிமா உங்களுக்கு லாபங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். ஸோ அரசியலில் இருக்கிறவங்க ஒரு பயங்கரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 20 நாட்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பாசிட்டிவாக இருக்கும். என்ன கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வீட்டை விட்டு தங்க வேண்டியது வருமோ தவிர மற்றபடி வேறு எதுவும் சொல்லப்படல. ஸோ இந்த தாள்களை எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த ஆகஸ்ட் 20 வரையும் நடந்துக்குங்க. ஆகஸ்ட் 20 வரைக்குமே 7 ஜென்மம் பாவம் தீர்ற மாதிரி தான் உங்களுக்கு சூழ்நிலை கிரகங்கள் மூலிமா இருக்குது. ஆனாலும் கிரக மாற்றங்களால் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தப்பாக நடக்க சான்ஸ் இருக்குது. அதில் தப்பிக்கிறதுக்கு தான் என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு நட்சத்திர வாரியாகவே ஷேர் பண்ணிட்டேன். இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்குங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்கார நேயர்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.